ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம குரூப்பில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்க, இந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணி சொல்லுங்க, இந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணி சொல்லுங்க, இதில் எது பெட்டர்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஃபண்டமெண்டலில் பெரிய ஸ்ட்ராங் கிடையாதுங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஃபண்டமெண்டல் நான் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் கிடையாது. பட் டெக்னிக்கல் அனலைசிஸ் ப்ளஸ் வந்து கேண்டலிஸ்டிக்ஸ் நாலேஜ் ப்ளஸ் பேட்டர்ன் நாலேஜ் இந்த மூணையும் கம்பைன் பண்ணி நான் வந்து கண்டிப்பாக ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல வெற்றிகரமாகவே பண்ணிட்டு இருந்திருக்கேன் என்னோட ஸ்டார்டிங் பீரியட்ல. ஓகே, ஸோ இப்போ அது எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத சொல்ல போறேன். 3 முக்கியமான ஸ்டாக்கை வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போறேன். ஓகே, ஸோ அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரைட், ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இன்னைக்கு நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஸோ இந்த ஐடிசி வந்து நான் லேட்டராக தான் ஃபிகர் அவுட் பண்ணேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஷான்ராஜர்னு சொல்லி அவர் வந்து ஃபிகர் அவுட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறது இப்போ தெளிவாக டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம மற்ற எதுவும் பண்ண போகிறது இல்லை, டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சிருக்கோம். இந்த சார்ட் எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா இந்த வீக்ல வந்து 5.72% அப்படிங்கிற லெவலில் இந்த வீக்ல மட்டும் கொடுத்துருக்கு. அதாவது பிரேக் அவுட் பண்ணி நான் சொல்றது. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இது வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. சில பேர் இது வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்லியில் கிட்டத்தட்ட 2017 ஜூலையிலிருந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 2017 ஜூலைனா கிட்டத்தட்ட இது வந்து 5 வருஷம் ஆகுது இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி. நமக்கு பார்த்தீங்கன்னா சாலிடான உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 2, இங்கே பார்த்தீங்கன்னா 3, 4. ஸோ 5th டைம் உங்களுக்கு சூப்பராக பிரேக் அவுட் பண்ணி வெளியே போயிருக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1, இது 2 அண்ட் 3, இங்கே 4th டைம். ஓகே, ஸோ இந்த 4 முறை கீழே சப்போர்ட் எடுத்து மேலே வந்து 5 முறை நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வச்சு இப்போ நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நான் இதில் என்டர் ஆகலாமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக நீங்கள் என்டர் ஆகலாம். ஆனால் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து மினிமமாக இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே க்ளோஸ் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் இது என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசியில் நல்ல பையர்ஸ் இருக்காங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது, அதாவது மார்க்கெட் கிராஷ்க்கு அப்புறம் வந்து ஐடிசி ஸ்டாக் மூவே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. பட் அது எல்லாத்துக்கும் இந்த வீக்ல வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு புல்லிஷ் கேண்டில் மறுபடியும் எதிர்பார்க்கலாம். பட் ஆல்வேஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டை எதிர்பாருங்க. இல்லை அப்படின்னா நமக்கு ரிவர்சல் கேண்டில் வந்து ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபார்ம் ஆகும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ரீட்ரேஸ்மெண்ட், இல்லைன்னா நமக்கு ஒரு சூப்பரான புல்லிஷ் சைடு. ஸோ நான் இப்போ ஒன் டே கேண்டிலுக்கு இதை மாத்துறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல வியூ கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து தொட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவர்சல் மாதிரி தோணிருக்கு. இந்த கேண்டில் பார்த்தோன்னே ஓஹோ ரிவர்ஸ் ஆகுதோ அப்படின்னு நமக்கு தோணிருக்கு. பட் எல்லாருக்கும் தோன்ற விஷயம் தான், ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில். ஸோ இந்த பேரிஷ் கேண்டிலை பார்த்த உடனே ஓகே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமோன்னு தோணிருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யூட்டன் எடுத்திருக்கு. ஸோ இதில் மேலே பிரேக் அவுட் ஆகி வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ் பண்ணிட்டு இந்த மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன இதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்குள்ள மறுபடியும் ட்ரேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டாக் வந்து இங்கிருந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இங்கே இந்த லெவலில் வந்து ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த இதுக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே மூவ் ஆகலாம். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக் தான், இதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதுலேயும் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா இது ஐடிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த டொபாக்கோ வந்து நம்ம எவ்வளோ தான் அது கெடுதல்னு சொன்னாலும் அது விற்காமலாம் போக போகிறது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து சூப்பரான ஒரு ஸ்டாக். ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நல்லா தெரிஞ்ச ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்ச யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் அனலைசிஸ் பண்ணி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் மக்களுக்கு தாராளமாக அதை ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதனால் அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். ஸோ என்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் இந்த லெவலுக்கு வெயிட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக வரும் நான் நம்புகிறேன். அண்ட் எகெயின் வந்துச்சுன்னா நல்லா ட்ரேட் பண்ணி நல்லா மணி ஏர்ன் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா வித்தின் எ இயர் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் விற்கிறது. ஓகே, ஸோ ஸ்டாக் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிரேக் அவுட்டு. ஸோ பார்ப்போம், என்கிட்ட கொஞ்சம் மணி இருந்ததுன்னா நான் இதில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் இந்தியாங்க. இந்த ஸ்டாக் வந்து ஒரு
இப்போ ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஐடிசி வந்து பிரேக் அவுட்ல பார்த்துட்டோம். பிரேக் அவுட் ஆயிருச்சு ஆல்ரெடி. ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி அதில் என்டர் ஆக போகிறோம். பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து வீக்லி சார்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2015 ஜனவரியிலிருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா 7 வருஷமா இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சாலிட் சப்போர்ட் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய இருக்கு. ஸோ இங்க நான் எதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேலி ஒரு நல்ல ரேலி தான், இதுல வந்து டவுட்டே கிடையாது. பட் இந்த ரேலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கிராஷுக்கு அப்புறம் இந்த ரேலியில பார்த்தீங்கன்னா நல்ல கன்சாலிடேட் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து நமக்கு நல்ல கன்சாலிடேட் ஆயிருக்கு. அதாவது ஒரு 1 இயரா கன்சாலிடேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த லெவலை கட் பண்ணி கீழேயே வரல. ஸோ நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் டெஃபினட்டா நெக்ஸ்ட் வீக்கோ இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீக்கோ நமக்கு ஒரு பொட்டன்ஷியலான மினிமம் நான் என்ன 10 to 20% வந்து மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு டெஃபினட்டா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் மாதிரி ரெசிஸ்டன்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் நெக்ஸ்ட் வீக் கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வாலட்டிலாக இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்க லிஸ்ட்ல வச்சுக்கோங்க, உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்து இதுல ஓப்பன் ஆச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி வெளியே வந்துச்சு அப்படின்னா என்ன கேட்டா அதுதான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட். ஒரு சூப்பரான என்ட்ரி பாயிண்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கு. நீங்க இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சாவே போதுமானதாக இருக்கும் உங்களுடைய ரிஸ்க். ஓகே, ஸோ நீங்க ரிஸ்க் ரிவார்ட் செட்டப் இதுல சூப்பரா இருக்கு பேங்க் இந்தியா ஸ்டாக்ல. ஸோ அந்த பேட்டர்ன் ஒன் செகண்ட் நான் மறுபடியும் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன். ஆல்ரைட், ஸோ இந்த பேட்டர்னை நீங்களும் ட்ராப் பண்ணி இந்த ஸ்டாக்கை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம ஒரு ஸ்டாக் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயில். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இதை நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இதுதான் அந்த சேனல் பேட்டர்ன். ஓகே, ஸோ இது வந்து மந்த்லி அண்ட் வீக்லி கேண்டில் இருக்கு. இது வந்து நான் வீக்லி கேண்டில் வச்சிருக்கேன். பட் மந்த்லிலையும் இது சூப்பரான பேட்டர்னாக தான் இருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 ஃபோர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஃபிஃப்த் டைம் பிரேக் அவுட் ஆகி வெளியே போயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சப்போர்ட் இருக்கு. ஸோ இது வந்து வீக்லி கேண்டில்கள்னால இதோட பொட்டன்ஷியல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா அதோட டைம் ஃப்ரேம் ஜாஸ்தி ஆக ஆக நமக்கு வந்து அதனுடைய பொட்டன்ஷியல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரேக் அவுட் மட்டும் வாட்ச் பண்ணுங்களேன். ஸோ இங்கெல்லாம் இந்த இந்த சூப்பரான மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கேண்டில், அதாவது ஒரு இண்டிசிஷன் கேண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு, பேரிஷ் கேண்டில் போடல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்டர் ஆயிருந்தோம் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் ஜஸ்ட் 2 வீக்ஸில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இதைத்தான் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்கிறோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இருந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கை இப்போ நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ செயில் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டெஃபினட்டாக ஒரு சூப்பரான ஸ்டாக்காக இருக்கும். நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ நான் கொடுத்த 3 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வைஸும் சரி, பேட்டர்ன் வைஸும் சரி, கேண்டில் ஸ்டிக்ஸ் வைஸும் சரி, அதனுடைய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் சரி ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த ஸ்டாக் எல்லாமே ரொம்ப வேல்யூ இருக்கிற, அதாவது மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ஸ். இது வந்து பென்னி ஸ்டாக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, சில பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாங்கிடுவாங்க ஆனால் விற்க முடியாது. ஏன்னா 10% அது சர்க்யூட் லிமிட் அடிச்சுட்டு கீழே வந்துட்டே இருக்கும். கீழே வரும்போது அப்போ விற்க முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட் இந்த மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட 1,50,000 50,000 தான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த 3 பொட்டன்ஷியல் ஸ்டாக்ல கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி இதை ட்ராக் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, ஸோ எங்கிட்ட காசு கம்மியா இருக்கு. ஸோ நான் என்ன மற்ற ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறனால இதுக்கு நான் எதுவுமே யூஸ் பண்ணல. பட் டெஃபினட்டா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா இதுல எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி நானும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுல நீங்க சம்பாதிச்ச பணத்தை எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறக்காம நான் இதை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்க போறேன். நம்ம டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.